கோவில்கள்ல திருவிழாக்கள் நடக்கும்போது கொடியேத்துறது ஏன்னு தெரியுமா? எல்லா இந்து கோவில்கள்லயும் உள்ள நுழைஞ்சதும் பெரிய கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு தினமும் பூஜைகள் நடத்தப்படுறதோட, கோவில் திருவிழா உற்சவங்கள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த கொடிமரத்துல கொடி ஏற்றப்படுறதும், திருவிழா முடிவடைஞ்சதும் இந்த கொடி இறக்கப்படுறதும் வழக்கமா இருக்கு. கோவில் கொடிமரம் அப்படிங்கிறது தெய்வீக தன்மை கொண்டது, மூலவருக்கு இணையானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா திருவிழாவுக்கு முன்னாடி எதுக்காக இந்த கொடிமரத்துல கொடி ஏத்துறாங்க அப்படிங்கிற ஆன்மீக காரணத்த தெரிஞ்சுக்கலாம். இந்திய கோவில்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல ரொம்பவுமே முக்கியமான நிகழ்வா கருதப்படுறது கொடியேற்ற திருவிழா. இதுக்காக ஒரு முகூர்த்த நாள், நல்ல நேரம் தேர்வு செய்யப்பட்டு, சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு, வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கொடிமரத்துல கொடியேத்துவாங்க. ஒரு கோவில்ல கொடி ஏற்றப்பட்ட உடனேயே அந்த ஆலயத்தோட வருடாந்திர மகோற்சவம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறத பக்தர்கள் அறிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஏன் கொடியேற்றம் நடத்தப்படுது? அது வெறும் திருவிழா அறிவிப்பா? இல்லனா அதுக்கு பின்னாடி ஆன்மீக தத்துவம் மறைஞ்சிருக்குதா? உண்மையிலேயே கொடியேற்றம் அப்படிங்கிறது இறைவனோட அருளாட்சி, ஆன்மாவோட உயர்வு, ஆலயத்தோட தெய்வீக சக்தி, அப்புறம் பக்தர்களோட மனமாற்றத்தை எடுத்துரைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக அடையாளமாகும். பண்டைய காலங்கள்ல ஒரு மன்னன் மற்றொரு நாட்டை ஜெயிச்சு தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்த உடனேயே அந்த நாட்டுல தன்னோட கொடியை ஏத்தி தன்னோட அதிகாரத்தை உலகத்துக்கு அறிவிப்பான். அதே மாதிரி ஒரு கோவில்ல திருவிழா தொடங்கும் போது கொடியேற்றம் நடத்தப்படுறது இந்த ஊர் முழுக்க இனி இறைவனோட அருளாட்சிக்கு உள்ளது அப்படிங்கறத அறிவிக்கக்கூடிய தெய்வீக அடையாளமா கருதப்படுது. அந்த நாட்கள்ல இறைவனே அந்த ஊரோட அரசன், பக்தர்களே அவரோட குடிமக்கள். இதுதான் கொடியேற்றத்தோட முதல் பொருள். திருவிழா அப்படிங்கிறது மனித மனதையும் இறைவன் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். கொடியேற்றப்பட்ட பின்னாடி பக்தர்கள் அவங்களோட அன்றாட உலக சிந்தனைகள்ல இருந்து விலகி இறை நினைவுல மனசை நிலைநிறுத்தணும் அப்படிங்கறதா இதோட நோக்கமா இருக்கு. முன்னோர்கள் காலத்துல திருவிழாக்கள் பல ஊர்கள்ல இருந்து மக்கள் ஒன்று கூடுவாங்க. அதனால ஏற்படக்கூடிய அசுத்தம், ஒழுங்கின்மை, அப்புறம் நோய் பரவல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கவும் மக்கள் குறிப்பிட்ட ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த விழா நினைவூட்டுது. கொடியேற்றத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில ஆகம சடங்குகள் ரொம்பவுமே முக்கியமானது. அதுல 2 விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது. கல்பம், கொடியேற்றத்திற்கு முன்னாடி வேத மந்திரங்கள் மூலமா ஆலய தேவதைகளை கூப்பிட்டு கொடிமரத்துல தெய்வீக சக்தியை நிலைநிறுத்தக்கூடிய சடங்கு தான் கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அணுகல்பம், கொடியேற்றத்தினதுக்கு பின்னாடி மறுபடியும் தேவதைகளை ஆவாகனம் செஞ்சு திருவிழா நாட்கள் முழுக்க இறையருள் நிலைச்சிருக்க வேண்டி நடக்கக்கூடிய சடங்கு தான் அணுகல்பம் ஆகும். இந்த 2 ஆகம முறைகளோட மூலமா கொடிமரம் இறையருள் நிறைஞ்ச தெய்வீக சின்னமா போற்றப்படுது. கோவில்ல கொடிமரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆழமான ஆன்மீக பொருள் இருக்கு. கொடிமரம் பரம்பொருளான இறைவனை குறிக்குது. கொடி கயிறு இறைவனோட சக்தியை குறிக்குது. கொடி துணி உயிர் இல்லனா ஆன்மாவை குறிக்குது. தர்பை கயிறு உலக பாசங்களையும் மனிதனை கட்டி போடக்கூடிய மாயைகளையும் குறிக்குது. இந்த நாளும் ஒன்னா இணையறப்போ மனித வாழ்க்கையோட முழு தத்துவமும் அதுல அடங்கியிருக்கு. கொடியேற்றம் நடக்கும்போது ஆசாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தர்பை கயிற்றால கொடிய சுத்தி மெதுவா உயர்த்துவாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஆன்மீக விளக்கம் இருக்கு. உலக வாழ்க்கையில வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் உறவுகள், ஆசைகள், செல்வம், புகழ், பாசம் இந்த மாதிரியான எண்ணற்ற பிணைப்புகளால கட்டுண்டு வாழ்றான். அந்த பாசங்களையே தர்பை கயிறு குறிக்குது. அதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கக்கூடிய கொடி உயிர் இல்லனா ஆன்மாவை குறிக்குது. இறைவனோட அருளால அந்த உயிர் மெதுவா உயர்ந்து இறுதியில இறைவனோட திருவடியை அடையறது தான் கொடியேற்றத்தோட ஆழமான தத்துவமாகும்.